ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 11 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். RBI enhanced collateral free loans to self-help groups under DAY NRLM to rupees 20 lakh from rupees 10 lakh. அதாச்சும் RBI வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து 10 lakh வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதை 20 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு கீழே இந்த லோனை கொடுக்குறாங்க அப்படின்னா DAY NRLM அப்படின்னா என்னென்னா தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஓகேவா, தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இதுக்கு கீழே தான் இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா ஆச்சும் பாவர்ட்டி இருக்குல்ல அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி இந்த புவர் பீப்புளுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீன் தயாள் அந்தோதயா யோஜனா இருக்குல்ல, இது வந்து ரீஸ்ட்ரக்சர்டு வேர்ஷன் ஆஃப் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா. ஓகேவா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனாவை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேர்ஷன் தான் இந்த தீன் தயாள் அந்தோதயா யோஜனா. ஓகே, கட் நியூஸ் போகலாம். PM Narendra Modi launched the National Edible Oil Mission Oil Palm to reduce India's dependence on imported edible oils. PM நரேந்திர மோடி அவங்க வந்து ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், நேஷ்னல் எடிபிள் ஆயில் மிஷன் ஆயில் பாம் இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் குக்கிங் ஆயில் எல்லாமே நம்ம அடுத்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும், நம்ம செல்ஃபாகவே நம்ம இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11,000 rupees crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது 5 yearsக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மிஷன் வந்து எதில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவைட் இந்தியா மூமெண்ட் ஆனிவர்சரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, அதில் தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, August 8 வந்து குவைட் இந்தியா மூமெண்ட் வந்து 79th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு PM மோடி அவங்க வந்து 9th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் PM கிஷானோட 9th இன்ஸ்டால்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி கிஷான் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. ஓகேவா, இதில் வந்து 9th இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஃபார்மர்ஸ்க்கு வந்து இயர்லி வந்து 6,000 rupees வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து மோர் தேன் 19,500 crore வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9.75 crore ஃபேமிலிஸ் வந்து இதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர சிங் தோமர். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Assam cabinet has decided to not prosecute any Gurgaon member under Citizenship Act 1955. ஸோ அசாம் கேபினட் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா குர்காம் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து முன்னாடி வந்து ஃபாரினர்ஸ் இல்லைனா இல்லீகல் பீப்புள் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏனி அவங்கள வந்து அவங்களோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாக அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஏனி இவங்களை வந்து இல்லீகல் பர்சனாக வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த குர்காஸ் அப்படிங்கிறது அந்த அசாமில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி. ஓகேவா, அதே மாதிரி இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அஹோம்ஸ், மாரோன்ஸ், மோட்டெக்ஸ் அண்ட் சுடியாஸ் அப்படிங்கிற இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்டட் கிளாஸஸ் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசாமோட கேபிட்டல் என்ன திஸ்பூர், அசாமோட சிஎம் யாருன்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா, அசாமோட கவர்னர் யாருன்னா ஜெகதீஷ் முகி. ஓகே, கட் நியூஸ் போகலாம். The first official meeting of G20 Research Ministers 2021 held in Trieste, Italy. G20 மீட்டிங் இப்போ எல்லாமே இட்டாலியில் தான் நடந்துட்டுருக்கு அப்படி தானே. ஏன்னா பிரசிடென்சி இப்போ வந்து G20யோட பிரசிடென்சி வந்து இட்டாலிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அதனால தான் G20 இந்த மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஓகேவா, இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் யாருன்னா சுபாஷ் சர்கார், இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். Equitas Small Finance Bank launched Equitech, a fintech accelerator program for the startup entrepreneurs ecosystem. ஆக்சுவலி Equitas Small Finance Bank இவங்க வந்து Equitech அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் ஆக்சிலேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டிட்டுனா ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்களா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு Equitas Small Finance Bankோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. அதோட MD and CEO யாருன்னா வாசுதேவன் பதாங்கி நரசிம்ஹன். ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். ADB ties up with
IIFL Home Finance to reduce carbon emissions and preserve water in India. ADB அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இவங்க வந்து IIFL ஹோம் ஃபினான்ஸ் இவங்க கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா கார்பன் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி க்ரீனரியாக வந்து அவங்களோட என்விரான்மெண்ட்டை இது வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேருமே டைப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு IIFL ஹோம் ஃபினான்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா குருகாம் ஹரியானாவில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ADBயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸ். அதோட பிரசிடென்ட் ஏன்னா மசட்டாகு அசகாவா. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். IDFC First Bank signed MOU with the Indian Navy to offer special defense saving accounts named Honor First for the serving personnel and veteran of the Indian Navy. இந்தியன் ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க வந்து நம்ம இந்தியன் நேவி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குறதுக்கு வேண்டி, டிஃபென்ஸுக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆனர் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இது வந்து அந்த இந்தியன் நேவியில் வந்து சர்விங்கில் இருப்பாங்களா அவங்களுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 0 பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட். ஓகேவா, இது வந்து 0 பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட். அதே மாதிரி இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து அப் டு 5% வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து மினிமம் பேலன்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, மினிமம் பேலன்ஸும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இந்த IDFC பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட MD and CEO யாருன்னா வைத்தியநாதன். ஓகே. நெக்ஸ்ட் இந்தியன் நேவியோட சீஃப் யாருன்னா கரம்பீர் சிங். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். RBL Bank has selected Amazon Web Services to strengthen its artificial intelligence based banking solution. RBL Bank வந்து அமேசான் வெப் சர்வீசஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட ஆர்டிஃபிஷியல் பேங்கிங் சொல்யூஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அமேசான் வெப் சர்வீசஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பேங்கை வந்து டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் RBL பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட MD and CEO யாருன்னா விஸ்வவீர் அகுஜா. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். NSE International Exchange Limited has appointed BSO as its official international connectivity partner to connect global investors. NSE International Exchange Limited இவங்க வந்து BSO அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி ப்ரொவைடர். இவங்களை வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி பார்ட்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி NSE வந்து BSOவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கெட் நியூஸ் போகலாம். HCL Technologies Limited became the 4th most valuable IT service company in India. HCL வந்து இந்தியாவில் வந்து 4th most valuable IT service கம்பெனியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கலாம், அதில் வந்து இவங்க HCL வந்து 4th most valuable IT சர்வீஸாக வந்திருக்காங்க. இவங்க வந்து யாரை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோக்னிசன்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இல்லை டாப்பில் யார் இருக்கு அப்படின்னா TCS டாப்பில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, தேர்ட் பிளேஸில் விப்ரோ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் TCS, செகண்ட் பிளேஸில் இன்ஃபோசிஸ், தேர்ட் பிளேஸில் வந்து விப்ரோ, ஃபோர்த்தில் வந்து HCL இருக்காங்க. ஓகே, அட் நியூஸ் போகலாம். Earth Sciences Ministry will implement the Deep Ocean Mission at a total budget rupees 4,077 crore in 5 years. Earth Sciences Ministry இவங்க வந்து டீப் ஓஷியன் மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 4,077 crore வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மிஷன் எதுக்கு அப்படின்னா ஓஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ஜிதேந்திர சிங். இவங்க தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் போகலாம். India ranks 122nd on new Global Youth Development Index released by Commonwealth Secretariat in London. நியூ குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 122 ரேங்கில் வந்து இந்தியா இருக்காங்க. இல்லை டாப்பில் யார் இருக்கா அப்படின்னா சிங்கப்பூர் டாப்பில் இருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்க, காமன்வெல்த் செக்ரட்டரியேட் இன் லண்டன் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். Finance Ministry has informed Rajya Sabha that over 5.82 crore Jandan accounts are inoperative. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5.82 crore ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்னாப்ரேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓவர் 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு அக்கௌண்ட் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இப்போது 5.82 crore அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து இன்னாப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். SIDBI has unveiled Digital Prayas, an app-based digital lending platform to entrepreneurs from low-income groups. SIDBI இவங்க வந்து டிஜிட்டல் பிரயாஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அன்வீல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஆப் பேஸ்ட் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இது யாருக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் என்டர்பிரினர்ஸ்க்கு வேண்டி தான். அதாச்சும் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அவங்களுக்கு வேண்டி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் SIDBI அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்பாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்கு அப்படின்னா லக்னோவில் இருக்குது. அதோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா எஸ் ராமன். ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI has announced the launch of the scheme of penalty for non-replenishment of ATMs. RBI வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பாருங்க, ஸ்கீம் ஆஃப் பெனால்ட்டி ஃபார் நான் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஏடிஎம்ஸில் வந்து போதுமான அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போலேருந்து எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னா October 1, 2021 எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பெனால்ட்டி எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்க அப்படின்னா 10,000 rupees வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் RBIயோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்குது. RBIயோட கவர்னர் யார் அப்படின்னா சக்தி காந்தா தாஸ். கட் நியூஸ் போகலாம். Maharashtra government has announced a new award named after the former PM Rajiv Gandhi for outstanding performance in the IT sector. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ அவார்டை கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ராஜீவ் காந்தி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது யாருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அச்சும் ஐடி செக்டர், அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் ஐடி செக்டருக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ரீசெண்டாக தான் பிஎம் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, அடுத்து மகாராஷ்டிராவோட கேபிட்டல் என்னன்னா மும்பை. மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னா உத்தவ் தாக்கரே. மகாராஷ்டிராவோட கவர்னர் பகத்சிங் கோஷியாரி. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Casify has appointed actor ராஜ்குமார் ராவ் as its first brand ambassador. Casify அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டர் ராஜ்குமார் ராவ் அவங்கள வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசடராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, Casify அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அது ரீகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, அதாச்சும் ரீசேல் பண்ணாங்க, ஓல்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் Casify. ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI ropes in Olympian நீரஜ் சோப்ரா ஃபார் சைபர் ஃப்ராட்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ நீரஜ் சோப்ரா தெரியும், அவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜாவ்லின் த்ரோ பிளேயர். ஓகேவா, இவங்களை வந்து RBI வந்து சைபர் ஃப்ராட்ஸ் அவேர்னஸ் கேம்பெயினுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் இது ஓடிபி, அதே மாதிரி கார்டு வெரிஃபிகேஷன், பின் நம்பர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த நீரஜ் சோப்ரா அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். R.K. Vishnoi assumed the charge as the chairman and MD of THDC India Limited. THDC India Limitedக்கு வந்து சேர்மன் அண்ட் எம்டியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா R.K. விஷ்ணோய் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் கோயல் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜ் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து R.K. விஷ்ணோய் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். India Insurtech Association signed MOU with International Financial Services Center at a GIFT City to promote fintech for Indian and foreign insurance companies. India Insurtech Association வந்து கிஃப்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் இந்தியன் அண்ட் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஃபின்டெக்கை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அட் கிஃப்ட் சிட்டி, இதோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்தில் இருக்குது. அதோட MD and CEO யார் அப்படின்னு பாருங்கள், தப்பன் ராய். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Al Mohad Al Hindi 2021 first ever naval exercise between India and Saudi Arabia commenced on August 9. அல் முகமது அல் ஹிந்தி 2021 இது வந்து ஒரு நேவி எக்ஸசைஸ். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நாவல் எக்ஸசைஸ். இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து INS கொச்சி அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சவுதி அரேபியாவோட கேபிட்டல் என்ன ரியாத், சவுதி அரேபியாவோட கரன்சி என்னன்னா ரியால். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி INS சிவாலிக் அண்ட் INS
காட்மட் இந்த 2 ஐஎன்எஸ்ஸுமே எங்கே போயிருக்கு அப்படின்னா புருனாய் அங்கே போயிருக்கு. அங்கே வந்து ஒரு பயலேட்டரல் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐஎன்எஸ் ஷிவாலிக், ஐஎன்எஸ் காட்மட் இந்த 2 ஐஎன்எஸ்ஸுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கு. ஓகேவா? அடுத்து போகலாம். மலையாளம் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆக்டர் சரண்யா சசி பாசஸ் அவே. அச்சும் சரண்யா சசி இவங்க வந்து மலையாளத்தில் உள்ள ஒரு ஆக்டர். இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். ரினோன் ஆயுர்வேதாச்சாரியா பாலாஜி தம்பி பாஸ்டவே. இவங்க வந்து பாலாஜி தம்பி அப்படிங்கிற ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இவங்க யாருன்னா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ஓகேவா? இவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.